கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று. இந்த நாளிலும் கூட அவருடைய புதிதான கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக, தம்முடைய புதிதான கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்தோடு கூட அமர்ந்திருப்போம். இந்த நாளில ஒரு சிறிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். வருகிற மே 25ஆம் தேதி நமக்கு தாழையுத்து பகுதியிலே வைத்து அதை சுற்றியுள்ள கிராமங்களை இணைத்து நம்ம ஒரு நாள் வாலிபர் கூடுகையை நம்ம நடத்த திட்டமிட்டுள்ளோம். இது தாழையுத்து சிஎஸ்ஐ தூய இம்மானுவேல் ஆலயத்தில் வைத்து இந்த கூடுகையானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. காலையில 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் அதை சுற்றியுள்ள அநேக கிராமங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமங்களுக்கு மேலாக அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல ஒரு 200 வாலிபர்களாவது அந்த இடத்துல கூட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு சிந்தையோடு கூட நம்ம இதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காரியங்களுக்காக உங்க தனி ஜெபங்கள்ல ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருக்கிற வாலிபர்கள் ஒரு சேனையா எழும்பணும். இதுதான் இதனுடைய நோக்கம். அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். தேவ திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆஹ் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக அவர்கள் மாறணும். ஆகவே இந்த காரியங்களுக்காக, இந்த கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் வார்த்தைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. மறுபடியும் வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த வார்த்தையை நம்ம நிறைய தடவை நம்ம வாசித்திருப்போம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நம்ம சிந்தித்து நம்ம ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இதுல ஆம்பிளிஃபைடு பைபிள்ல இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆல்ரெடி ஆன்சர்டு. இதெல்லாம் பதிலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்று அந்த ஆம்பிளிஃபைட் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஆன்சர்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், நம்ம தமிழ்ல ஆம் என்றும் நம்ம வாசிக்கிறோம்ல, இது அந்த ஆங்கில வேதாகமத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் ஆன்சர்டு. நம்ம என்ன செய்யறோமா, அந்த வார்த்தையை சொல்லும்போது அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே, நம்ம ஆமேன் சொல்லி அதை சுதந்திரிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை வாக்கு பண்ணும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமேன், ஆம் என்று அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இட்ஸ் ஆன்சர்ட். அந்த வாக்குத்தத்தங்கள் அது உறுதி செய்யப்பட்டது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தங்களானது அதற்கு அது கொடுக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கம் அல்லது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறிற்று அப்படின்ட்டு சொல்லப்படுது. இட்ஸ் ஆன்சர்ட். இது எப்போ நிறைவேறும், எப்போ அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது இட்ஸ் ஆன்சர்ட். இன்னும் ஆண்டவர் பதில் தரலையே அந்த வாக்குத்தத்தம். இட்ஸ் ஆன்சர்ட். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இதுல சில காரியங்களை வேதத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னா
ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அவருடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தை வாக்குத்தத்தமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த 2 கொரிந்தியர் 1:20 நீங்க வாசிச்சுட்டு இப்ப நான் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த வார்த்தையை மறுபடியும் பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தை தனிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு கொடுக்கப்படல. வேதம் சொல்லுகிறது, இது முத்திரையாக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், இது ஆல்ரெடி ஆன்சர்ட். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது இட்ஸ் ஆன்சர்ட். ஒருவேளை அந்த காலங்கள் நிறைவேறுவதற்கு நாம் கடந்து செல்லுகிற பாதைகள்ல சில தாமதங்கள் தெரியலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அது நிச்சயமாய் நிறைவேறும். அது ஆபகுக்குள்ள நம்ம வாசிக்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அதற்காய் காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும். ஏன்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் நிறைவேற்ற வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது, இந்த குறித்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கான காலத்தை குறித்து விடுகிறார். இந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை குறிச்சிடுறார். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப யாருக்கு தாமதிக்கு அப்படின்னா, அவருக்கு தாமதிக்கல, நமக்கு தான் தாமதிக்கு. என்ன ஆண்டவரே, என்ன நடக்கலையே? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஆபிரகாம் இவர் பயணிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, 15வது அதிகாரத்துல ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே, பல வருடங்கள் உருண்டோடி விட்டது, நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே இருக்கு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா என்னை சுற்றி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே? சரி ஆண்டவரே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. என் வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை எனக்கு சுதந்திரவாளியா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆதியாகமம் 15:2 நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றும், பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. நல்லா நீங்க கவனிங்க, புத்திர சந்தானம் அருளவில்லை. இந்த வார்த்தைய ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றார். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் வாசித்து பார்த்து அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா, அவருடைய சந்ததியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க ஆபிரகாம் அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லையா ஆண்டவரே? மறுபடியும் ஆண்டவர் அவரை வெளியே கூப்பிடுறாரு. 5வது வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இந்த இவ்வண்ணமாய் இருக்கும் என்றான். நல்ல கவனிங்க, இது ஏதோ இந்த 15வது அதிகாரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல, 12வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் அந்த ஒரு சாராம்சத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல மறுபடியும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உறுதி செய்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நடக்க போகுதுப்பா, நட்சத்திரத்தை பாரு, இத நீ என்ன கூடுமானால் என்ன, ஆனா உன் சந்ததி இவைகளை பார்க்கிலும் பெரிதா இருக்கும் அப்படிங்கிறார். இந்த காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இஸ்மவேல் பிறக்கிறான். இஸ்மவேல் பிறக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ரைட், ஒரு குழந்தை எனக்கு பிறந்துருச்சு இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி 16வது அதிகாரத்துல 15வது வசனத்துல, ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். அப்போ கர்த்தர் என் வார்த்தைய, என் ஜெபத்தை, என் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல
ஆபிரகாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் இவன் கிடையாது. வாக்குத்தத்தத்தின் சந்ததி இவன் கிடையாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய வார்த்தையை அவருக்கு அறிவிக்கிறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவர் காத்திருந்து காத்திருந்து எந்த இடத்துல போய் நிக்கிறார் அப்படின்னா, 18வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. நல்லா கவனிங்க. இது ரோமர் 4வது அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அந்த இடத்துல ரிமைனிங் அப்படியே நின்னுட்டே இருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிற்று. இப்ப என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 1:20 சொல்லப்பட்டபடி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் இட்ஸ் ஆல்ரெடி ஆன்சர்ட். ஆனா சூழ்நிலை பார்த்தனா செத்து போய் கிடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது காலத்திற்கு குறிக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் இஸ் ஆல்ரெடி ஆன்சர்ட். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த செத்துப்போன கற்பமும் செத்துப்போன சரீரத்தோடு கூட பயணிக்கிற இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வாக்குத்தத்தங்கள் ரிமைனிங் அப்படின்னு நின்னுட்டே இருக்கு. ஆதியாம் 21வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் வாசிக்கலாமா அந்த வார்த்தைய? ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, அத பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இதாங்க வார்த்தை, வாக்குத்தத்தம். இதான் இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுதே அது கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேறிற்று. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேறிற்று. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். இந்த நிறைவேறிற்று, இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலுக்கான ஒரு இடத்துல வந்து நிற்குது. ஆனா இவர்கள் கடந்து செல்லுகிற பாதைகள் கடினமான பாதைகளா இருந்துச்சு. சில நேரங்கள்ல இந்த வாக்குத்தத்தத்தை நம்ப முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில கடினமான சூழ்நிலைகள் வந்தது. சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. இவைகள் எல்லாவற்றின் மற்றிலும் அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் குறித்த அந்த காலத்துல, கர்த்தர் குறித்த அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் குறித்திருந்த காலத்தில் சாராள் அந்த கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதல் அதுதான். அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுவுக்குள் இஸ் ஆல்ரெடி ஆன்சர்ட். டைம் பார் ஆயிட்டு, சரி ரைட்டு, வாக்குத்தத்தம் இருந்துச்சு, கர்த்தர் சொன்னாரு, ஆனா நிறைவேறல. பாப்போம், கர்த்தர் இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இல்ல இல்ல, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உண்மையிலே நீங்க அவர் கரத்துல இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு இத செய்வேன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தை ஆல்ரெடி ஆன்சர்ட் இன் கிரைஸ்ட். அது கிறிஸ்து இயேசுவுக்குள் அது ஏற்கனவே அதற்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. அது ஆம் என்றும் அது நடக்கணும்னு சொல்லி அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வாக்கு தத்துவம். அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் குறித்திருந்த காலத்துல அது வரைக்கும் 24 வருஷம் அந்த கற்பம் அப்படியே இருக்கு. அந்த கற்பம் அந்த 24வது வருஷத்துக்குள்ளாக எல்லாம் வரும்பொழுது அந்த கற்பம் செத்து போச்சு. ஆனா தேவன் குறித்த காலம் வரும்பொழுது இந்த செத்து போன கற்பம் அப்படியே உயிரடைய ஆரம்பிக்கிறது. இந்த செத்து போன கற்பத்துல ஒரு கரு உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த செத்து போன கற்பத்துல இருந்து அந்த குழந்தை வெளியே வர ஆரம்பிக்கிறது. தேவன் தாம் குறித்திருந்தபடியே சாராள் மீது, ஆபிரகாம் மீதும் கர்த்தர் கடாட்சமானார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். எதிர்காலத்தை குறித்து, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சில மலைகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவர் உங்களுக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். ஆமென். அவர் உங்களுக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றும் பொய்த்து போகாது. அவர் பொய் சொல்ல மனிதர் அல்லவே. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, தாவீது ஒன்று சாமுவேல்
16வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஹ் இவரு சாமுவேல் உள்ள வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஈசாயினுடைய வீட்டுக்கு வராரு. அங்க வந்து அவருடைய பிள்ளைகளை அவரு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஈசாய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் காண்பிக்கிறாரு. இவரும் பார்க்கிறாரு. கர்த்தர் சவுலுக்கு மாற்றாக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பது சாமுவேலுக்கு தெரியும். ஆனா இதை யாருக்குமே அங்க சொல்லல. எல்லாரையும் பார்க்கிறாரு ஈசாயினுடைய பிள்ளைகளை. யாருமே வந்து கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப அமர்ந்திருக்கும் பொழுது ஈசாயிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இல்ல தாவீதுன்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனை வர சொல்லுங்கன்னா அவன் வர்றான். வந்த உடனே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 12வது 1 சாமுவேல் 16:12 அவனை அனுப்பி விடுறாங்க கூட்டிட்டு வர்றதுக்கு. அப்போ அவன் வரும்பொழுது கர்த்தர் அந்த பின்பகுதி சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்ப என்ன நடக்குது? அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்ல கவனிங்க. இங்க என்ன நடக்குது? சாமுவேல் என்ன பண்றாரு? எதற்கு அபிஷேகம் பண்ணார்? அடுத்த ராஜா, அடுத்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார். யார? தாவீதை தெரிந்து கொண்டார் என்று அவரை ஆசீர்வதித்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இதற்கு அப்புறம் அவர் போகிற பாதைகள் அது சில கடினமான பாதைகளுக்குள்ளாக இந்த தாவீது நுழைய ஆரம்பிக்கிறார். கோலியாத்தை மேற்கொள்றாரு. எல்லாரும் அவரை தூக்கிட்டு வரும் பொழுது பாடுறாங்க எல்லாருமே. இது சவுலுக்கு விசனமா இருக்குது. இதை பார்த்து கொண்டிருந்த சவுல் என்ன பண்றான்? தாவீதை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறான். 3 முறை ஈட்டி எய்கிறாரு. 3 முறை கர்த்தர் அவரை காப்பாற்றுகிறார். சவுலுக்கு பயந்து தாவீது பெலிஸ்தர் தேசத்துல போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அப்புறம் காடுகளிலும் மலைகளிலும் யூதியா வனாந்திரங்களிலும் ஒளிந்து கொள்ளுகிறார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கு. ஓடுகிறார், ஓடுகிறார், ஓடுகிறார். அந்த நேரத்துல யோனத்தானை சந்திக்கும் பொழுது யோனத்தான்ட்ட புலம்ப ஆரம்பிக்கிறார். நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் உங்க அப்பா என்னை இவ்வளவு இதா அவர் தேடிட்டு இருக்கிறாரு? அவருக்கு விரோதமாய் நான் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 20வது அதிகாரத்துல 3வது வசனத்துல அதனுடைய பின்பகுதியில சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த தாவீதின் மேலே ஒரு வாக்கு தத்தம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படும் பொழுதே இது நிறைவேறும் என்று இதற்கான ஒரு காலத்துல டிக் பண்ணப்படுது. இட்ஸ் ஆன்சர்ட், இட்ஸ் ஆன்சர்ட். ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற தாவீது பயணிக்கிற பாதையில அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். என்ன? ஐயோ, மரணத்திற்கு எனக்கு 1 அடி தூரம் தான். நம்ம உயிர் வாழ்வோன்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஏன்னா சவுல் தேடாத ராஜ்யம் இல்ல தாவீத. அவனை கண்ட இடத்துல அவனை கொன்றணும், இதுதான் அவனுடைய எண்ணம். பதுங்கி கொள்ளுகிறான். எதிரிகளின் தேசத்துல போய் அவன் அந்த இடத்துல அடைக்கலத்துக்கு ஓடுறான். நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல தாவீது தன்னுடைய பெற்றோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தாவீது ஈசாயும் அவனுடைய மனைவியையும் தாவீதனுடைய அம்மாவையும் அவர் கூட்டிக் கொண்டு பெலிஸ்த தேசத்துல போய் ஒளித்து வைக்கிறார் சவுலுக்கு பயந்து. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார். தப்பி பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள சுத்தமா இல்லை. ஆனாலும் வாக்கு தத்தம் அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறது. வாக்கு தத்தம் காத்திருக்கிறது. ஒரு நாள் வந்தது. இந்த சவுல் பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தத்தில் அவர் மரித்து போனார். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன பிரகாரமாகவே தாவீதை அபிஷேகம் பண்ணி தாவீதின் மேல கர்த்தர் அவர் மேல கொடுத்த வாக்கு தத்தத்தின் அந்த காரியத்தின் கர்த்தர் சவுலின் மரணத்திற்கு பின்பதாக கர்த்தர் நிறைவேற்றி சமஸ்த இஸ்ரவேல் அனைத்திற்கும் தாவீதை ராஜாவாக உயர்த்துகிறார். இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதாங்க. நீங்க ஆபிரகாம பார்த்தாலும் அவரும் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லையேங்கிறார். அப்ப ஆண்டவர் வெளியில கூட்டு வந்து, பா நீ வானத்தை பாரு, அந்த நட்சத்திரங்களை பாரு, அத என்ன கூடுமானா என்ன, உன் சந்ததி இப்படிதான் இருக்குங்கிறார். தாவீத பார்க்கும் பொழுது ஆண்டவர் அபிஷேகிச்சிட்டாரு. ஆண்டவரே, நீ என்ன ராஜாவாக இருக்க நீங்க அபிஷேகம் பண்ணீங்க, ஆனா நான் என் உயிரை காப்பாத்த முடியுமான்னு தெரியலையே.
மரணத்திற்கும் எனக்கு ஒரு அடிதான் இருக்கு. யார் என்னை எப்போ வந்து கொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலையேன்னு நினைத்து கொண்டிருந்தாரு. கர்த்தர், இல்லப்பா, இனிமேதான் உன்னுடைய அரசாங்கம் தொடங்க போகிறது. இனிமேதான் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்க போகிறது. இதோ வருகிற இனி சவுல் மரணத்திற்கு பின்பதாக 40 வருடம் இந்த இஸ்ரவேலை நீ ஆட்சி செய்வாய். கர்த்தர் வாக்குரைத்தபடியே கர்த்தர் தாவீதை அந்த சிங்காசனத்துல அமர வைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம யாராலும் கையில எப்படியா மறித்து போவோம்னு நினைச்சா, ஆனா தாவீது இயற்கையாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவர் கடந்து செல்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிற காரியம் அதுதான். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது. வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அந்த வார்த்தை, கொடுத்த வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும், இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுத்து, இட்ஸ் ஆன்சர்டு. சில நேரத்துல இது நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் பொழுதுதான், அல்லது ஒரு கேள்வி வரும் பொழுதுதான், அல்லது இது எப்போ ஆண்டவரே நடக்கும்ன்ற ஒரு கேள்வியை நாம தொடுக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல நம்ம புலம்ப ஆரம்பிப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஏதோ தனியாக கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்க போறோம். அந்த இடத்தை வாங்கும் பொழுது சும்மா ஒருத்தர், சரி அந்த இடத்த நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னா, அதுல எந்த ஒரு அத்தாட்சியும் இல்ல. இந்த இடம் நான் ஒரு உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து ஒரு இடத்த ஒருத்தர்ட்ட இருந்து நீங்க வாங்கும் பொழுது, அந்த நபர்கிட்ட இருந்து நீங்க இடத்த வாங்குனேங்கிற அத்தாட்சிக்கு என்ன செய்யணும்? ஒரு பத்திரம் போடணும். பத்திரமே போடல, நீங்க இடத்த வாங்கிக்கோங்க, அவர் உங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்ட வாங்கிட்டு போயிட்டாருன்னா, நீங்க எப்படி சொல்ல முடியும்? இது என்னோட இடம்னு மத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு அத்தாட்சியும் இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த வார்த்தையின்படி நீங்க பார்க்கும் பொழுது, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு ஒரு அத்தாட்சி, ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறாரு. என்ன அஷ்யூரன்ஸ் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும். இன்னைக்கு அவர்தான் நமக்கு ஆஹ் ஒரு ஃபவுண்டேஷன். அவர்தான் நமக்கு ஒரு அஷ்யூரன்ஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள் இட்ஸ் ஆல்ரெடி ஆன்சர்ட். நீங்க அவருக்குள் உங்க வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் சொல்றாரு, இது நிச்சயம் நிறைவேறும். நீ ஆம் என்றும், நான் ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டேன். அதுக்கு நீ சொல்ல வேண்டியது, நீ செய்ய வேண்டியது ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை நீ உன் வாக்குத்தத்தத்தை பார்த்து 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 நீ அறிக்கையிடும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, அது நிறைவேறுதலை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பின் தெய்வமே, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். சில நேரங்கள்ல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல், ஆண்டவரே, எங்கள் கண்கள் தேடி, ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை, ஆண்டவரே, அதற்காய் செபித்து ஒருவேளை நாங்க சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றினதற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்த, ஆண்டவரே, ஒரு அஷ்யூரன்ஸ்க்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணப்பட்டுருச்சு. இந்த வாக்குத்தத்தங்கள் ஆல்ரெடி கிறிஸ்து இயேசுவுக்குள் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இட்ஸ் ஆன்சர்ட். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமேன் என்று சொல்லி அதை சுதந்தரிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், அதை ரிசீவ் பண்ணுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் எங்களுக்கு கொடுத்த, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நிறைவேறுதலை அந்நிய கண்கள் அல்ல, அவர்கள் சொந்த கண்களை காண போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்க கரம் இந்த நாளிலும் அவர்களை நடத்தட்டும். அவர்கள் போகிற பாதைகள்ல கூட இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய, ஆண்டவரே, அவர்களுடைய செடில்ல கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் பயணிக்கட்டும். நீரே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கு மறவாதே. ஆமேன். God bless you.